வெல்கம் டு சே ஹலோ டு கார்த்திக் கவிதைகள். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா செல்ஃபி எடிக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். செல்ஃபி எடிக்ட் அப்படின்றது பார்த்தோம்னா எனக்கு மோஸ்ட்லி வந்து செல்ஃபி எடிக்ஷன் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. நார்மலா 1 or 2 பிக் அவ்வளவுதான் எடுப்பேன். மற்றபடி வந்து அந்த அளவுக்குலாம் பிக்லாம் நான் எடுக்க மாட்டேன். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா எனக்கு செல்ஃபி அப்படின்னாவே கேர்ள்ஸ் தான் ஞாபகம் வரும். என்னடா எடுத்தோடனே கேர்ள்ஸை மட்டுமே சொல்றேன் அப்படின்லாம் வந்து கேர்ள்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு எதுவும் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து செல்ஃபி அதிகமா இருக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ்க்காக மட்டும்தான் சொல்றேன். மற்றபடி வேற யாருக்காகவும் கிடையாது. ஸோ நீங்க எதுவும் ஃபீல் பண்றதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ செல்ஃபி அப்படின்றப்ப வந்து பார்த்தோம்னா செல்ஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்குது. யாருமே இப்போ நார்மல் கேம் கூட யூஸ் பண்றது கிடையாது. எல்லாமே வந்து ஸ்னாப் சாட்டு யூ கேம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு கிளியர் போட்டோ ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு ஒரு போட்டோஸ் எடுக்கிறோம். ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா 1 or 2 பிக். நான்லாம் வந்து பார்த்தோம்னா எங்கேயாச்சும் போனா ரொம்ப ரேரா ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு இப்படி ஏதாவது எங்கேயாச்சும் ரொம்ப ரேரா ஏதாவது கோவிலுக்கு ஏதாவது எங்கேயாச்சும் ரொம்ப ரேரா வெளியே போனா மட்டும்தான் செல்ஃபி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எடுப்போம். இல்ல நார்மல் கேம் அப்படின்றது எடுப்போம். அவ்வளவுதான். அது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா அப்படிலாம் வந்து பார்த்தோம்னா யாருமே கிடையாது. 1 or 2 பிக்கு தான் நான் எடுப்பேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்லை என் கொலீக்ஸா இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்தோம்னா டெய்லி அப்டேட் தான். என்ன சமையல் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அது ஓகே. அது வந்து பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் தான். நம்ம செஞ்சிருக்க டிஷ்ஷையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம காண்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காமிக்கிறோம். இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு காமிக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஓகே இட்ஸ் அ குட். அது வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன சந்தோஷம் தான். அதை வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனா வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி போட்டோஸ் எடுத்து வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்ஃபி அடிக்ட் அது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு பிக் வந்து பார்த்தோம்னா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே என்ன செஞ்சிடும் அப்படின்னா கொண்டுட்டு போயிடும். ரொம்ப ரேரா எங்கேயாச்சும் வெளியில கிளம்புறீங்க அப்படின்னா சரி ஓகே இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க அப்போ ஒரு பிக் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். மத்தபடி வந்து பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா போட்டு செல்ஃபியுமா எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லாவா இருக்கும்? என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா வந்து பார்த்தோம்னா எங்கேயாச்சும் ஒரு ரேரா போறோம் ஒரு பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னா நம்ம அப்ப செல்ஃபி எடுத்துக்கலாம். நான் எப்படிப்பா அப்படின்னா ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்றது வந்து இருக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த செல்ஃபி எடிக்ட் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்க மாட்டோம். அந்த மொமெண்ட்டே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மிஸ் பண்ணிடுவோம். ஒரு பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் செல்ஃபியே எடுத்துட்டு இருந்தா என்னைக்கு எப்ப நீங்க அந்த எதுக்காக நீங்க அங்க போனீங்கனோ அந்த சந்தோஷத்தை உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா அடையவே முடியாது. ஸோ செல்ஃபி அப்படின்னா ஓகே எங்கேயாச்சும் போனா ரொம்ப ரேரா 1 or 2 எடுத்தோமா அவ்வளவுதான் முடிஞ்சு எனஃப். அதுதான் ஓகே நல்லது. நல்ல பழக்கமும் கூட அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே நீங்க எக்ஸெட்ரா எடுத்துட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தோம்னா செல்ஃபிக்காக மட்டுமே அந்த இதுக்குள்ள போன மாதிரி இருக்குமே. அந்த எந்த ஒரு பிளேஸ்க்கு போனாலுமே செல்ஃபிக்காக மட்டுமே அந்த பிளேஸ்க்குள்ள போன மாதிரி இருக்குமே தவிர மத்தபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம எதுக்காக போனோம் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு போனோம் அப்படின்னா அதுக்கான இது வந்து அந்த பர்பஸே நம்மளுக்கு இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்ஃபி மூட்லயே தான் இருப்போமே தவிர அந்த மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப ரேரா வெளியில போனேன் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ 1 or 2 பிக் என் ஃப்ரெண்ட்ஸோட போறப்போ 1 or 2 பிக் அவ்வளவுதான் எடுப்போம். அவ்வளவுதான் நான் எடுப்பேன். அதுக்கு மேல வந்து பார்த்தோம்னா எந்த இதுவும் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த நம்ம செல்ஃபி எதுக்காக எடுக்கிறோம் இல்ல பிக் எதுக்காக எடுக்கிறோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா நம்மளோட அந்த பாஸ்ட வந்து ரிமெம்பர் பண்றதுக்காக தான் அந்த பிக் இல்ல அந்த செல்ஃபி அப்படின்றது நம்ம எடுக்கிறோம். மத்தபடி செல்ஃபி தான் உலகம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம செல்ஃபியே எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம செல்ஃபியே எடுத்துட்டு இருந்தோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப ரேரா தோணும் உங்களுக்கு. நம்ம செல்ஃபியவே எடுத்துட்டு இருந்திருக்கோம் நம்ம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அந்த மொமெண்ட்ல நம்ம செல்ஃபி மட்டும் தான் எடுத்தோம். நம்ம யோசித்து பார்க்க ஏதாவது இருக்குமா அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஸோ செல்ஃபி மட்டுமே தான் எடுத்திருக்கோம். நம்ம அந்த மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணல அப்படின்னு தோணும் அப்படின்றதுக்காகவே நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். 1 or 2 பிக் எடுக்கிறோமா அதோட அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளோ போட்டோ அப்படின்றத எடுக்கவே மாட்டேன். அண்ட் செல்ஃபி எதுவும் எந்த ஒரு அடிக்ஷனுமே கிடையாது. 1 or 2 பிக் மட்டும் எடுப்பேன். அவ்வளவுதான். அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல எனக்கு வாழணும்ன்றதான் ஆசை. ஸோ அதனால நான் அதை மட்டும்தான் பார்த்தோம்னா ஃபாலோ பண்றது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸும் சரி இல்லை என் கொலீக்ஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே சரி அவங்க பண்ற ஃபுட் ஐட்டம்ஸ் ஓகே அதுவா இருந்தாலும் சரி அவங்க டின்னர் வெளியில போனது எதுவா இருந்தாலும் உடனுக்குடனே என்ன செய்வாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே இன்னைக்கு நாங்க இங்க போயிருக்கோம் ஓகே ஒரு 1 மந்த் ஒரு போட்டோ அப்லோட் பண்ணோம்னா சரி ஓகே அதோட நல்லா இருந்திருக்கும். அதை விட்டு டெய்லி ஓயாம இதையே பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க வீட்டுல எல்லாம் வேலையே இருக்காதா அப்படின்லாம் எனக்கு ஒரு சைடு தோணும். ஒரு சைடு என்ன ஓயாம இதே பண்ணிருக்கேன் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களோ அப்படின்லாம் ஒரு சைடு தோணும். நம்ம வயிறு எறியறதுக்காகவே வச்சிருக்காங்களோ அப்படின்லாம் தோணும். அண்ட்
அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா அப்படிலாம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இவன் எதைத்தான் அப்பேன் அப்படின்ற ஒரு இதுவும் வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே ஹாப்பியா இருக்கிறீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுவான். இதெல்லாம் ஓகே தான். ஓகே ஒரு சிலர் என்ன செய்வாங்க பார்த்து வயிறுவாங்க. ஒரு சிலர் வந்து ஏய் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னது ஒவ்வொரு வியூ தான். அவங்க என்ன வியூல பாக்குறாங்க அப்படின்றது மட்டும்தான். பட் வந்து பார்த்தோம்னா இப்ப நான் அதை சொல்ல வரல. நீங்க ஓகே எடுங்க வைங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க. ஆனா வந்து பார்த்தோம்னா அது எந்த அளவுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்களா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது மாதிரிதான். 1 or 2 பிக் எடுத்து இப்படி ஹாப்பியா இருந்து பிரசன்ட் மொமெண்ட்ல வாழுங்க. அதுதான் என்னோட ஒரு ஃபைனல் இது. 1 or 2 பிக் எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரசன்ட் மொமெண்ட்ல ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு ரிமெம்பருக்கு வேணும் அப்படின்னா அந்த 1 or பிக் போதும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறது. இப்படி டெய்லி ஒவ்வொன்றா வச்சோ இல்ல வந்து பார்த்தோம்னா போட்டோஸ் கூடயே நம்ம லைஃப் ரன் பண்றதோ அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு ரியல் லைஃப் நம்மளை வந்து கூட்டிட்டு போகாது அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். இதைதான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்னாப் சாட் யூ கேம் அப்படின்றத நம்ம என்னதான் பண்ணாலுமே நம்ம ரியல் ஃபேஸை வந்து பார்த்தோம்னா நம்ம யூ கேமோ இல்லை ஸ்னாப் சாட்டோ அப்படி உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருக்கோ நீங்க வந்து அழகா இருக்கு பிரைட்டா நல்லா ஒயிட்டா தரணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து ஆப் யூஸ் பண்ணாலுமே அகைன் வந்து பார்த்தோம்னா நீங்க ஒரு நார்மல் கேம்ல நீங்க வைக்கிறப்ப உங்களுக்கு பார்த்தோம்னா உங்க மனசு அதை வந்து என்ன அக்செப்ட் பண்ணாது, அடாப்ட் ஆகிக்கிறாது. உங்க மனசு வந்து அதுக்கு அடாப்ட் ஆகாது. நான் இப்படிதான் இருந்தேன், இவ்வளவு அழகாதான் இருந்தேன் இந்த போட்டோல இந்த செல்ஃபில நான் இவ்வளவு அழகாதான் இருந்தேன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த இது மைண்ட் செட்ல வந்து சாரி இடையில ஒரு மெசேஜ் வேற வந்துருச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தோம்னா இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் கேம்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நான் இப்படி இல்லையே, நம்மளோட ரியல் ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா அந்த நார்மல் கேம்ல தெரியறப்ப நான் இவ்வளவு மோசமா இல்லையோ, நீங்க அழகாதான் இருந்திருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு பாக்குறப்ப என்ன செய்யும் அப்படின்னா அது தோணும். நம்ம ரொம்ப அந்த நம்ம யூ கேம்லயோ இல்லை ஸ்னாப் சாட்லயோ இல்லை எந்த இதுல நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்ல நம்ம ரொம்ப அழகா இருந்தோமே இந்த நார்மல் பிக்ல வரப்ப நம்ம வரும்போது கலர் கம்மியா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேஸ் தானா அப்படின்றதெல்லாம் கூட தோணும். ஸோ வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சது பார்த்தோம்னா என்னோட சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு நிமிஷம் அந்த ஒரு கால் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன். ஒரு கால் வந்துருச்சு அதனாலதான் நான் போயிட்டேன் அப்படியே. ஓகே நான் எதுல விட்டேன்? அந்த செல்ஃப் எடிக்ஷன் நார்மல் பிக் எஸ். அந்த நார்மல் பிக்ல வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபேஸ் தான் நான் இது டக்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்மளால வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபேஸே நம்மளால என்ன செய்ய முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நார்மல் பிக்லேயே வந்து பார்த்தோம்னா ஃபோட்டோ எடுத்து பழகுங்க, நார்மல் கேம்லேயே வந்து ஃபோட்டோ எடுத்து பழகுங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே ரியல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நார்மலாக தான் இருக்கும். பியூட்டிஷியன்ல வந்து ரியல் அப்படின்றது இருக்கவே செய்யாது. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நீங்க ரியல் லைஃப்ல வாழணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நார்மல் பிக் யூஸ் பண்ணுங்க. என்னைக்குமே வந்து பார்த்தோம்னா ஒருவேளை இந்த நான் பொண்ணுங்களுக்கும் சேர்த்து பசங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நீ ஏதோ ஒரு மேரேஜுக்கு உங்களுக்கு ஏதோ மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா போட்டோ கேட்கறப்ப நார்மல் பிக்கு தான் கேட்பாங்களே ஒழிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணது அந்த போட்டோ கொடுங்க, இல்ல வந்து பார்த்தோம்னா அழகா யூ கேம் யூஸ் பண்ணது கொடுங்க, ரொம்ப நல்லா பிரைட்டா இருக்கிற மாதிரி அழகா இருக்கும் ஒயிட்டா இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி யாரும் கேட்க போறது இல்ல. நீங்க என்னதான் அப்படி அனுப்பினாலும் கூட எங்களுக்கு நார்மல் பிக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களாம் இருக்கதான் செய்வாங்க. மேபி நானே கூட அப்படிலாம் கேட்பேன். ஸோ அதனால வந்து நார்மல் பிக்ல எப்பயுமே கேம் எடுத்து எப்பயுமே பிக் எடுக்கிறதா இருந்தா நார்மல் கேம்லயே வந்து பார்த்தோம்னா போட்டோ எடுத்து பழகுங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஈஸியா வந்து பார்த்தோம்னா உங்களோட மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ணும். நம்மளோட மனசே வந்து நம்மளை அக்செப்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சில டைம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம்னா யூ கேம் யூஸ் பண்ணிட்டு இப்படி இது நம்ம வந்து பார்த்தோம்னா நார்மல் கேம் யூஸ் பண்ணாமலே நம்ம வேற கேம் யூஸ் பண்றோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து நம்ம மனசை அவ்வளவு சீக்கிரம் வந்து செய்யணும் அக்செப்ட் பண்ணாது. நார்மல் கேம் நம்ம யூஸ் பண்ணாம வேற கேம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நல்லா பியூட்டியா இருக்கக்கூடிய அந்த கேம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு நார்மல் கேம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மனசை அவ்வளவு தூரம் அக்செப்ட் பண்ணாது. இது என் ஃபேஸ் கிடையாது, நான் என்ன இவ்வளவு டல்லா இருக்கேன், இதெல்லாம் நான் இனிமே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதை அந்த நார்மல் கேம் அப்படின்ற அந்த ஒரிஜினாலிட்டியே நம்மளுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த நார்மல் சைடே போக விடாது. அந்த நம்மளுக்கு எப்பயுமே இந்த பியூட்டி கேம்ஸ் தான் எல்லாமே பார்த்தோம்னா அந்த சைடு தான் நம்ம போயிருவோம். சோ அதனால வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நார்மல் கேம்ப்ல எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்க மனசே ஓகே இது நான் எப்ப நான் எடுத்தாலுமே நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்றது வந்து டக்குன்னு உங்க மனசு அடாப்ட் ஆகும். நம்மளை அக்செப்ட் பண்ணாதான் நம்ம வேற யாருக்கா போட்டோ கொடுத்தாலும் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நம்மளே அக்செப்ட் பண்ணலன்னா நம்ம என்னதான் வேற யாருக்கா இந்த போட்டோ கொடுத்தாலும் நீ நார்மல் கேம்ல எப்படி இருப்பேன்னு சொல்லி அந்த பிக் அனுப்பு அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையில. சோ அதனால வந்து பார்த்தோம்னா நீங்க 1 or 2 பிக் எடுத்துக்கோங்க அப்படின்றதான் என்னோட ஒரு
தாழ்மையான ரெக்வெஸ்ட். இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஓகே, நீ வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுதான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ரூல்ஸே கிடையாது. இது உங்களோட லைஃப், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழுங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குற ஒரு விஷயம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தோம்னா வெளியே ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போனோம் அப்படின்னாலும் கூட யாரும் வந்து பார்த்தோம்னா சாப்பாடை பார்த்து சாப்பிட்றதும் கிடையாது. அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஜூஸ் குடிக்க போனோம் அப்படின்னா கூட அங்க ஜூஸ் குடிக்கிறதும் கிடையாது. அங்கேயும் வந்து பார்த்தோம்னா நான் இந்த ஜூஸ் குடிக்கிறேன், நான் இந்த காஃபி குடிக்கிறேன், நான் இந்த சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு பிக் வந்து என்ன செய்யறோம், எடுத்துட்டு அதை தூக்கி என்ன ஸ்டேட்டஸ்ல வச்சு நாங்க இங்க போனோம் அப்படின்றத அப்லோட் பண்றது. அப்ப இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம என்னைக்கு அந்த சாப்பாடு சாப்பிடுறது? ஜென்ரலா வந்து என்ன அப்படின்னா, என்னடா இப்பெல்லாம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அன்னத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம இப்படி சாப்பாடை வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும்? நான் சொல்றது கரெக்டு தானே? அதை அப்படியே வச்சு நம்ம சுட சுட கொண்டு வந்திருப்பாங்க சாப்பாடு. சாப்பாடுலாம் சுட சுட இருக்கும். இவன் போட்டோ எடுத்தே அது 1/2 hour ஆயிரும் போல, அது ஆறி போயிரும். எனக்கெல்லாம் அந்த டென்ஷன் இருந்திருக்குது. என் ஃப்ரெண்டு போட்டோ எடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். சீக்கிரமா போட்டோ எடு, பசிக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி இருப்பேன் நானு. ஏன்னா நாங்களாம் ஃபுட்டி லவர்ஸ் தான். ஸோ ஃபுட்டு அப்படின்னாவே எங்களுக்குலாம் என்ன மாதிரி ஃபுட்டி லவர்ஸ்லாம் ரொம்ப இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்க ஒருவேளை அப்படின்னா ஓகே. எனக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சாப்பாடை வச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடணும். சும்மா அதை 1/2 மணி நேரம் சுட சுட கொண்டு வந்திருப்பியான். அதை வச்சுட்டு நீ போட்டோ எடுத்துக்கிட்டா அது 1/2 மணி நேரத்துல ஆறி போயிடும். ஆறி போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம். பட் வந்து பார்த்தோம்னா அந்த சுட சுட இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து ஆறி போனதுக்கு அப்புறம் இருக்கிறதுல வந்து கிடைக்காது. ஒரு சில டிஷஸ் வந்து ஒரு சில சாப்பாடோட சரி, இல்ல ஒரு சில வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அது ஆறி போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஒரு சில வந்து பார்த்தோம்னா அந்த ஹார்ட்ல வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆவி பறக்க பறக்க நம்ம சாப்பிடுறப்ப வந்து பார்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா அன்னத்தை காக்க வைக்காம சாப்பிட்றதா வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு பிஹேவியர். அந்த இடத்துல போய் நம்ம போட்டோ எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அதுல போட்டோ எல்லாம் எடுத்து முடியவங்களே பசியே அடங்கிரும். இப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அல்சர் வந்துடும். இப்படியே நீ போட்டோவே எடுத்துக்கிறதுனா என்னைக்கு சாப்பிடுறது? சாப்பிடக்கூடிய இந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம பசிக்குதுன்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அங்க போய் 1/2 மணி நேரம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தா என்னைக்கு சாப்பிடுறது? இதனாலேயே சண்டைலாம் வந்து ஃபுட்டி லவர்ஸ் இருந்தீங்கன்னா சண்டை கூட இதனாலேயே புரிஞ்சிருவாங்க. அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா அன்னத்துக்கு மதிப்பு கொடுங்க. மதிப்பு கொடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு சாப்பாடுக்கு போறீங்க அப்படின்னா சாப்பிட மட்டும் செய்யுங்க. வேற எதுவும் தேவையில்லாததெல்லாம் வேணாம். அந்த போட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் வேணாம். எதுக்கு? என்னோட அபிப்பிராயம் அதுதான். எதுக்கு அதெல்லாம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப போற காலத்தை பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா போட்டோஸ், எதுக்கு எடுத்தாலும் போட்டோஸ். சாப்பிடுறது போட்டோ, ஜூஸ் போட்டோ, எதுவா இருந்தாலும் சரி. ரெஸ்டாரண்ட் போட்டோ, அது போட்டோ, இது போட்டோன்னு சொல்லி எல்லாமே போட்டோனா நம்மளே போய் அடுத்து சாப்பாடு சாப்பிட்றோமா இல்ல ஒரு பர்கரே வாங்கி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பர்கரே சொல்லும், எக்ஸ்கியூஸ் மீ, நீ இன்னும் என்னை போட்டோ எடுக்கவே இல்லை. நீ எப்பயுமே போட்டோ எடுத்து தானே சாப்பிடுவேன். இல்லையா கூட நானே போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பர்கரே வாங்கி போட்டோ எடுத்துக்குவோம். ஏன்னா அப்படிதான் போது காலம் அப்படிதான் போயிட்டே இருக்கும் போல. ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபுட்டையும் போட்டோ எடுத்து பழகி அந்த ஃபுட்டுக்கே தோணும், என்னது இவன் இன்னைக்கு திடீர்னு என்னைய போட்டோ எடுக்காமலே சாப்பிட்றானே அப்படின்னு தோணும். சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபுட்டே கூட நானே செல்போன் எடுத்து போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட வந்துரும் போல. சோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பிட போறேன் அப்படின்னா சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கப்பல்ஸா போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க. பக்கத்துல இருக்க பார்ட்னர் டென்ஷன் ஆகிராதீங்க போட்டோ எடுக்கிறன்ற பேர்ல. இது வந்து என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அது என்ன அப்படின்னா வந்து நான் ஒரு ஜஸ்ட் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா யூடியூப்ல ஒரு பார்த்தேன். அது என்ன பார்த்தேன் அப்படின்னா வந்து யூடியூப்ல கூகுள்ல பார்த்தேன் ஒரு போட்டோ. அந்த போட்டோ வந்து பார்த்தோம்னா மொனாலிசா பெயிண்டிங் இருக்குல்ல, அந்த மொனாலிசா பெயிண்டிங் தான். அந்த பெயிண்டிங்ல வந்து உங்களுக்கு நார்மலாவே தெரியும். மொனாலிசா பெயிண்டிங்ல வந்து பார்த்தோம்னா அந்த ஐப்ரோஸ் இல்லாதனால நம்ம எந்த வியூல பாக்குறோமோ அந்த வியூ தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரியும். நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஹாப்பியா பார்த்தோம் அப்படின்னா அந்த பெயிண்டிங் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப சேடா பார்த்தோம்னா அந்த பெயிண்டிங்கும் சேடா நம்மளை பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப ஆங்கிரியா பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆங்கிரியா நம்மளை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து நம்ம பாக்குற வியூவை பொறுத்துதான் எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே இருக்கும். சோ வந்து பார்த்தோம்னா அந்த பெயிண்டிங்ல அந்த இதுல எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மோனாலிசா பெயிண்டிங்ல மோனாலிசாவே எந்திரிச்சு அந்த செல்போனை எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கா போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் வேணுமா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்களேன், மோனாலிசா பெயிண்டிங்க செல்ஃபி. அப்ப அந்த இதை சர்ச் பண்ணி பாருங்க. மோனாலிசா பெயிண்டிங் வந்து பார்த்தோம்னா ஒரு செல்போனை எடுத்து அப்படி கிளிக் பண்ணி செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகா ஒரு கோட்ஸ் இருந்துச்சு.
அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னா ஒரு பெயிண்டிங்கே போய் செல்ஃபி எடுக்குது அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு இது. அது வந்து ஒரு ஃபன்னியாவும் இருந்துச்சு அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது யோசிக்கிற மாதிரி ஒரு இதா இருந்துச்சு எனக்கு. அதையும் நான் வந்து பார்த்தோம்னா அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். பட் என்ன அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா செல்ஃபி எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா அது ப்ரெசென்ட் மூமெண்ட்லயோ ஒரு ஹாப்பியுமே கொடுக்காது. அது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக இப்போ நம்ம கைடு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்றோமே. அதே மாதிரி வந்து நம்மளோட பாஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்றதுக்காக யூஸ் பண்றது மட்டும் தான் செல்ஃபியை தவிர மற்றபடி தட்ஸ் நாட் ரியல் லைஃப், இட்ஸ் நாட் அ ரியல் மூமெண்ட் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா நம்ம நார்மலா வந்து சிரிக்கிற ஸ்மைல் வேற, ஒரு செல்ஃபிக்காக சிரிக்கிற ஸ்மைல் வேற. செல்ஃபிக்காக நீ ஜஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கும். பட் அங்க வந்து பார்த்தோம்னா அங்க ஒரு உண்மையான ரியல் ஃபீல் அப்படின்றது இருக்காது. செல்ஃபி இல்லாம நீ நம்ம நேச்சுரலா வந்து பார்த்தோம்னா சிரிக்கிற ஸ்மைல் அப்படின்றது அது வேற. அது வந்து ஒரு சுச்சுவேஷன் நம்ம சிரிக்கிறப்போ இருக்கிறது வந்து அது உண்மையாவே ஒரு ரியல் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு செல்ஃபில நம்ம சிரிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது ரியல் ஃபீல் கொடுக்குமா அப்படின்னா ரியல் ஃபீல் கொடுக்காது. ஸோ அதுதான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா ஒரு செல்ஃபி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு லாஃபிங் தெரப்பி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்து பார்த்தோம்னா டெய்லி வந்து பார்த்தோம்னா இந்த போட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்றது இந்த பழக்கத்தை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நான் சொல்லலைங்க. இது வந்து பார்த்தோம்னா சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. இது என்னன்னு அதாவது என்னன்னா ஜென்யூன் மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் சொல்லல, அதுவும் என்னன்னு நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஒரு ஜென்யூன் மென்டல் டிசார்டர். இப்படி நம்ம வந்து பார்த்தோம்னா போட்டோஸ் அடிக்கடி நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு ஜென்யூன் மென்டல் டிசார்டர்னு சொல்றது சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு இதுதான். அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் என்ன அப்படின்னா இது. ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா செல்ஃபில இருக்கிறோம், செல்ஃபி முகம் அப்படின்றது வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஆய்வுல வந்து பார்த்தோம்னா அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க ஒரு விஷயம் தான் இது. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இப்ப போகக்கூடிய காலத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கோயிலுக்குள்ளலாம் போட்டோ இந்த கேமராஸ் இது கொண்டு போய் எடுக்கக்கூடாது, போன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுமே அதுக்காக தான். ஏன்னா அதோட ஒரிஜினாலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா போயிடும். கோயிலுக்குள்ளேயும் கேமரா வந்து பார்த்தோம்னா அலோட் கிடையாது. செல்போன் கொண்டு போனோம்னாலும் வந்து பார்த்தோம்னா அலோட் கிடையாது. நம்மளே போய் என்ன செய்யறோம் அப்படின்னா பிக் எடுத்துக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா ஒரு ரியலா வந்து பார்த்தோம்னா இருக்காம பண்ணிரும். ஒரு ஜோக் பார்த்து கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னைக்கு செல்போன் வந்துச்சோ அப்ப இருந்தே சாமியெல்லாம் கிளம்பி ஓடிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, விவேக் ஜோக்ல. அந்த ஜோக்கு தான், அதுதான் உண்மை. கோயிலுக்குள்ள என்னைக்கு கேமரா வந்துச்சோ அன்னையில இருந்து போச்சு சாமியெல்லாம். அந்த மாதிரிதான், அதான் உண்மை. எங்க நம்மள கேமரா எடுத்து போட்டுருவானோ அப்படின்னு நினைச்சு ஓடிச்சு தெரியல. சோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. நம்ம வந்து பார்த்தோம்னா கோயிலுக்குள்ள போய் கேமரா எடுக்கிறது போட்டோ எடுக்கலாம் ஓகே தான். அது உங்களுக்கு வந்து திருப்பி ரெஃபரன்ஸ் யூஸ் அது என்ன அப்படின்னா ஒரு ரிமெம்பருக்கு வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணிக்கிருவேன். உன்னோட பாஸ்ட் நீங்க போன கோவில் அந்த சாமி உங்களுக்கு பிடிச்ச சாமியை கூட போட்டோ எடுப்பீங்க ஓகே தான். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா என்கிட்ட இருக்கு போன் இருக்கு. பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சில நம்பிக்கை இருக்கும் பார்த்திருக்கீங்களா? நம்பிக்கை இல்ல போட்டோ எடுக்கணும்னா எனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா போட்டோ எடுத்தோம் அப்படின்னா அங்க சாமி இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சில நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில ஊர்னவங்க வந்து பார்த்தோம்னா போட்டோஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு பெரிய போன் இருந்தாலுமே போட்டோஸ் அந்த அளவுக்கு யாருமே யூஸ் பண்ண போறது கிடையாது. நானுமே அப்படிதான் போட்டோஸ் எல்லாம் எப்பயுமே எடுத்தது கிடையாது. கோவிலுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா என்னைக்காச்சும் ரேரா பண்ண நான் எடுப்பேன் என்னைக்காச்சும் நான் கோயிலுக்கு போவேன். பட் வந்து பார்த்தோம்னா போட்டோ எடுக்கிறேன் என்னைக்காச்சும் ரேரா எடுப்பேன் கோயிலுல. நான் என்ன மட்டும் தான் எடுத்துக்கிருவேன். என்ன என் பேரண்ட்ஸ் இப்படி யாராவது எடுத்துக்கிறோம் தவிர மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சாமியெல்லாம் வந்து போட்டோஸ் எடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களோட நம்பிக்கை வந்து பார்த்தோம்னா அதுதான். நம்ம அந்த விவேக் ஜோக்ல சொல்ற மாதிரி ஃபாலோ பண்றதுதான். சோ அதனால பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு சிலரோட அந்த நம்பிக்கை தான். நம்பிக்கை எனக்கெல்லாம் இல்லை அப்படின்றவங்க ஓகே தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதெல்லாம் அவங்களோட இஷ்டம் தான். அதனால வந்து பார்த்தோம்னா இதனால ஃபாலோ பண்றேன் அதனால வந்து இது தப்பு அது தப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. சோ அதனால இதுதான் இப்படி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயிலுக்குள்ள போனா செல்போனு, சாப்பிட போனா செல்போன்ல செல்ஃபி. எங்கதான் கோயிலுக்கு போனாலும் செல்ஃபி, சாப்பிட போனா செல்ஃபி, டூருக்கு போனா செல்ஃபி, சமைச்சா செல்ஃபி, எல்லா பக்கமும் செல்ஃபி செல்ஃபின்னு வச்சா லாஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு போர்டு வைப்பாங்க, செல்ஃபி நாட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அப்படின்னா ஒரு செல்ஃபி ஜோன் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டிக்கர் ஒரு இமேஜஸ் இப்படி வச்சாதான் உண்டு. ஒரு போர்டு வைப்பாங்கல்ல, நீங்க வந்து கேமராஸ் வந்து கேமரா இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அலோட் கிடையாது, செல்போன்ஸ் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்கல்ல போர்டு. ஸோ அது மாதிரி என்ன அப்படின்னா ஒரு போர்டு இப்படி வச்சாதான் உண்டு.
நோ செல்ஃபி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சு அங்க வந்து பார்த்தோம்னா செல்ஃபி ஜோனே கிடையாது அப்படின்னு வச்சாதான் இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா செல்ஃபி அப்படின்றது குறையும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா சாப்பிட போனா சாப்பிடுறது கிடையாது, கோவிலுக்கு போனா சாமியை கும்பிடுறது கிடையாது, எங்கேயாச்சும் ஒரு ப்ரெசன்ட் மொமெண்ட் ஒரு ஒரு ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வந்து வாழ்றது கிடையாது. எங்க போனாலும் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி, எங்க போனாலும் போட்டோ போட்டோ போட்டோ, இப்படியே போச்சுன்னா என்னைக்கு ரியல் லைஃப்ல நம்ம வாழ்றது, என்னைக்கு ப்ரெசன்ட் லைஃப்ல வாழ்ந்து ஒரு ப்ரெசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்றது அப்படின்றதான் என்னோட ஒரு கொஸ்டினாவே இப்ப வரைக்கும் இருக்குது. நான் அப்படிதான் ரொம்ப ரேரா தான் வந்து பார்த்தோம்னா இப்ப செல்ஃபி உலகமா இருக்கிறதுல வந்து நான் வந்து பார்த்தோம்னா ஒரு 90s கிட் அப்படின்றதுனால வந்து பார்த்தோம்னா என்னோட மைண்ட் செட் வந்து பார்த்தோம்னா அப்படிதான் இருக்குது. உங்களோட மைண்ட் செட் எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து பார்த்தோம்னா உங்களோட மைண்ட் செட் இதுதான், நான் செல்ஃபி தான் அதிகமா எடுப்பேன்ப்பா அப்படின்னா ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்க. நானா வந்து பார்த்தோம்னா செல்ஃபி பிரியன் தான் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல ஓகே அப்படின்னா நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணுங்க. இல்ல இது வந்து பார்த்தோம்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரொம்ப அதிகமா வந்து செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆடியோ வந்து நீங்க இந்த பாட்காஸ்ட் நம்ம சேனல் இருக்கிறத வந்து பார்த்தோம்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமாவது அவங்க செல்ஃபி எடுக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவாங்கல்ல. அண்ட் ரியல் கேம் அப்படின்றது அந்த நார்மல் கேம் வந்து யூஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. எப்படியும் மேரேஜுக்கு வந்து அவங்களோட பையன் செய்யறோம் இல்ல பொண்ணு செய்யறோம், யாரா இருந்தாலுமே ரியல் நார்மல் பிக் தான் கேட்பாங்களே தவிர நீங்க ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அந்த கேம் கொடு அந்த அந்த பிக்கு கேட்க மாட்டாங்க. யூ கேமோ இல்ல எந்த இது நீங்க எந்த இது யூஸ் பண்றீங்களோ அந்த பிக்கை யாரும் கேட்க போறது கிடையாது. நீங்க நார்மல் போட்டோ எப்படி இருக்கீங்களோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப செல்ஃபி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே நார்மல் கேமரா ஒரு 4-5 போட்டோ நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும், அதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஓகே, இந்த இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து அப்படின்னா டெடிகேட் பண்ணணும், டேக் பண்ணணும், ஏதாவது ஒன்று இருந்துச்சு இல்ல ஷேர் பண்றேன் அப்படின்னா இந்த பிள்ளைக்கு அது கரெக்டா இருக்கும், இவனுக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தோம்னா இது மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு ரிலேட்டடாவோ இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சக்கூடிய விஷயம் இல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்டரா இருந்தா எதுவா இருந்தாலுமே, போஸ்டரா இருந்தாலும் சரி இல்ல வீடியோவா இருந்தாலும் சரி அண்ட் வந்து பார்த்தோம்னா ஷார்ட்ஸா இருந்தாலுமே சரி, ஓகே எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அப்டேட்ல வந்துடும். அண்ட் வந்து பார்த்தோம்னா நான் ரொம்ப நேரமாவே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட நான் என்னோட பாட்காஸ்ட்டை முடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். அண்ட் டேக் கேர், பை.